கர்நாடகாவில் ஷிரூரில் நடந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த அர்ஜுனை பற்றி நம்மளுக்கு தெரியும். நம்மளோட சேனலில் இது ரிலேட்டடாக நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். இப்போ அர்ஜுனை பற்றி என்ன புது நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனோட இந்த நியூஸ் கேள்விப்பட்டதும் நிறைய பேர் அர்ஜுனுக்கு கண்டலன்ஸ் சொல்லிட்டு வர்றாங்க. இதில் மெயினாக யாரெல்லாம் அர்ஜுனோட இரங்கலுக்கு துக்கம் தெரிவித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், மம்முட்டி, மஞ்சு வாரியர், இவங்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அர்ஜுன், நீங்கள் 72 நாளைக்கு அப்புறமேட்டு திரும்பி வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் நினச்சிருந்தோம். ஆனால் விதி இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மலையாள சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் ரொம்பவே ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லிட்டு நிறைய ட்வீட்லாம் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, அர்ஜுனோட குடும்பத்துக்கு கர்நாடகா கவர்மெண்ட் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் கேரளாவை சேர்ந்தவர் தான், இருந்தாலும் அவர் கர்நாடகாவில் நடந்த நிலச்சரிவில் தான் அவரோட உயிர் போயிடுச்சு. ஸோ அதனாலே இந்த ஒரு டிசிஷன் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. எத்தனையோ நிலச்சரிவு நடக்குது. இப்போ வயநாட்டில் கூட தான் அவ்வளோ பெரிய நிலச்சரிவு நடந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. இன்னும் எத்தனையோ பேரை கண்டுபிடிக்கணும். எதுக்காக அர்ஜுனுக்கு மட்டும் இந்த அளவுக்கு இவ்வளோ நாள் தேடினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன் இந்த நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போயாடுச்சு, அதனால கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் சைடில் இருந்தும் சரி, அர்ஜுனோட ஃபேமிலி, அதே மாதிரி அவங்க ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. கேரளா கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே மீட்பு பணிக்காக நிறைய ஆளுங்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அர்ஜுனை தெரியாது, இருந்தாலும் ஒரு மனித அபிமானத்தின் பேரில் தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே இப்போ நடந்திருக்கு. ஒரு மனித உயிர் எப்படியாவது காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து நிறைய நாள் இதுக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. இவ்வளோ நாள் சர்ச் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ அர்ஜுனோட டெட் பாடி தான் கிடச்சிது. அது அர்ஜுனோடது தானான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட்டு நடத்துனாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது அர்ஜுன் தான் சொல்லிட்டு. ஸோ 72 நாளாக, அதாவது கடந்த 72 நாளாக அர்ஜுன் அந்த தண்ணிக்குள்ளே தான் இருந்தார். இந்த 72 நாளும் எல்லாருமே யோசிச்சது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அர்ஜுன் எப்படியாவது காப்பாற்றணும், இல்லைன்னா அர்ஜுன் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லோரும் சேர்ந்து தேடியதுனால தான் அர்ஜுன் அட்லீஸ்ட் இப்படியாவது கிடச்சிருக்காங்க.